ரெண்டாவது இவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதே விரும்பல. தாவேக்கா ஆட்சி அமைப்பதே இவர்கள் விரும்பல. அதற்கு தான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஏடிஎம் கிடிஎம்கே அலைன்ஸே ட்ரை பண்ணி பார்த்தாங்கிற வரலாறு நம்ம கண்ணூடா பார்த்துட்டோம். அதுவும் நடக்கலங்கும் போது எப்படியாவது கலைக்கணும். மூணாவது முயற்சி வந்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாம் ஒரே லைன்ல சொல்றாங்க, ஒரே மாதிரி ஆபீஸா இருக்கணும். நமக்கான பொருள் மூணாவது இடம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று காலி ஆகணும்ல. ஓகே, நீங்க இந்திய அரசியல் எப்பயுமே 1-2 தான் இருக்கும். 1-2-3 கிடையாது. அந்த 1-2 யாரா மாறிட்டே இருக்கலாம். ஆனா 1-2 தான். அப்ப அந்த 3 வந்து யாரும் நம்மள யாரோ ஒருத்தர் காலி ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1-ம் 2-ம் 3ம் சேர்ந்து ஒன்றை காலி பண்ண பாக்குறாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அப்போ ஒரு நிலையற்ற தன்மையில தான் தாவேகா ஆட்சி இருக்குது. இந்த ஒரு 125 எம்எல்ஏக்கள் வர்ற வரைக்கும் இந்த நிலையற்ற தன்மை தொடரும். தாவேகா எம்எல்ஏக்களே 4 ரிசைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை 4 பேர் ட்ரை பண்றதுக்கு தாவேகாவால முடியும்னா தாவேகா எம்எல்ஏக்கு 4 பேர் ரிசைன் பண்ண ட்ரை பண்ணா ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் என்ன விரும்புறாங்கன்னா, இப்போ முடிஞ்சு வச்சு 6 மாசம் தப்பிச்சிருவாரு. அதற்குள்ள நம்ம கொஞ்சம் போன முறை நம்ம 2 கேம் ட்ரை பண்ணோம். ஒன்று எடப்பாடி சிஎம் ஆக்குறது, இன்னொன்று திருமாவளவன் சிஎம் ஆக்குறது, ரெண்டுமே ஒரு பண்ணல. அடுத்த கேம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கணும், படக்கு நடிச்சு துண்டா தூக்கிடணும். அதுக்கு நீங்க டைம் வந்து 2.5 வருஷம் கூட வச்சுக்கோங்க. 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட வச்சுக்கோங்க. நிதானமா 6 அமர உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்ணி செய்வோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க.